ஹாய் நண்பா, வெல்கம் டு தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ரீவியஸாக க்ரோ ஆப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறது விற்கிறது, அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தோன்னா, அது எப்படி நம்ம வித்ரா போடுறப்ப என்னென்னலாம் கேட்கும், எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் ப்ரோக்கரேஜெலாம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. இந்த வீடியோவில் நான் ப்ரூஃபும் அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ இந்த ஃபோட்டோவில் என்ன காட்டுறது பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஸ்டாக்கை விற்றதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் டிபி சார்ஜஸ் சொல்லிட்டு ₹15.93 பிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து ஸ்டாக் வாங்குறீங்க, ஒரு 10 ஷேர் அந்த கம்பெனிலேருந்து வாங்குறீங்கன்னா, நீங்கள் அதில் ஒரு ஷேர் விற்கிறீங்கன்னா, அந்த பர்டிகுலராக நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த ஷேரை செல் பண்ணுறப்ப மட்டும் ₹13 ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த அமௌண்ட் உங்களுக்கு அந்த ஷேர்லேருந்து மைனஸ் பண்ணுருவாங்க நண்பா. ஸோ எனக்கு அதில் மைனஸ் பண்ண போக எனக்கு பார்த்தீங்கன்னா ₹39.38 அந்த ஷேரை நான் விற்றுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ₹34.38 இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா T+2 டேஸில் நீங்கள் என்றைக்கு அந்த டிரான்சாக்ஷன் மேட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 2 நாள் கழித்து உங்களுக்கு இந்த ஆன்கோயிங் டிரான்சாக்ஷனாக மாறும். அதுலேருந்து 2 நாள் கழித்து தான் பார்த்தீங்கன்னா உங்களோட வித்ரா பண்ணுற மாதிரி அமௌண்ட்டாக அது மாறும் நண்பா. நீங்கள் ஷேர்ஸ் விற்கிறப்ப நீங்கள் எந்த ஷேர் விற்றாலும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஷேர் விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹13 ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு அந்த காசு மைனஸ் பண்ணிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா டிபி சார்ஜு. அது போக மீதி பார்த்தீங்கன்னா எனக்கு ₹25.09 பேலன்ஸ் அவைலபிள் காட்டுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு T+2 டேஸ் அப்படின்னா டிரான்சாக்ஷன் என்றைக்கு ஆச்சோ அதுலேருந்து 2 நாளில் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் ஏறிடும். சரி, வாங்க அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே நண்பா, நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக க்ரோ ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. க்ரோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா யூன்ற ராக்ஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் டேஷ்போர்டு கிளிக் பண்ணி எனக்கு என்னோடய ஷேர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரீவியஸாக பார்த்த வீடியோவில் ஒரு ₹40+ இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ₹56.49 இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் எதுவுமே பண்ணல, ஷேர் வாங்கி போட்டு வச்சுருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரி, ஓகே, யூவில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே அமௌண்ட்டு காமிக்கும். வித்ரான்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வித்ரா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வித்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரா ஆகிடும்பா. உங்களுக்கு பின் கேட்கும். அது நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்களா இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வித்ரா ஆப்ஷனில் இருக்க அமௌண்ட்டு மட்டும் தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ காமிச்சது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ்லாம் காமிச்சிருக்கும். அதெல்லாம் ப்ராசஸ் ஆகி முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 4 நாள் ஆகிடும். 4 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வித்ரா பண்ணுற செக்ஷனில் அந்த அமௌண்ட்டு காட்டும். இப்போ நான் அந்த அமௌண்ட்டை வித்ரா போட்டேன். ஜஸ்ட்டு நான் பாஸ்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் வச்சேன். அமௌண்ட் வித்ரா ஆகிடுச்சு. இப்போ உங்களோட க்ரோ அக்கௌண்ட் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ₹1 கூட இருக்காது. ₹0 தான் பார்த்தீங்கன்னா என்னோடய க்ரோ அக்கௌண்ட் பேலன்ஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ₹0 தான் இருக்குது. சரி, ஓகே நண்பா, இது பார்த்தீங்கன்னா நான் சாயங்காலம் 4 மணிக்கு வித்ரா போட்டிருக்கேன். சாரி, 4:45 வித்ரா போட்டிருக்கேன். எந்த டைமில் எனக்கு வித்ரா ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் 4:45 வித்ரா போட்டிருந்தேன். என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் ஏறிடுச்சு. அந்த ப்ரூஃப் தான் உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட்டுக்காக இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஒரு ப்ளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் க்ரோ ஆப் மூலியமான்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு புரியணும்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, க்ரோ ஆப்பில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோவில் மீட் பண்ணணும்பா. அது வரைக்கும் பாய்.